ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா ஃபார்ம் டி கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த காலேஜில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டி காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் டி நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை வந்து நீங்கள் பிஃபார்ம் ட்ரை பண்ணீங்க, பிஃபார்ம் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா, இல்லை வந்து நான் நீட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், எனக்கு வந்து டாக்டருக்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லாமல் இருக்குது, நான் வந்து நீட் எக்ஸாம் வந்து சரியாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா என்னாச்சு பார்த்தா ஃபார்ம் டிக்கு வந்து வேலை வாய்ப்புகள், அவ்வளோ வேலை வாய்ப்புகள் என்னாச்சும் குவிஞ்சு கிடக்கு. ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர் கோர்ஸ். சரியா, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் டிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா தான் சீட்டு, ஆனால் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் வந்து பெர் இயருக்கு வந்து 2 லேக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ப்ளஸ் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் காலேஜஸ் வந்து நிறையா காலேஜஸ் வந்து அதர் ஃபீஸில் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. அப்போ 6 இயர் கோர்ஸு ஒரு இயருக்கு 2 லேக்னு வச்சாலும் நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து எவ்வளோ செலவாகுனா 12 லேக் கிட்ட செலவாகும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து தான் நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து எந்தெந்த காலேஜஸில் வந்து ஃபார்ம் டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, அதாவது சிஎல் பேட் மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் ஜெயா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ், இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் சேரன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் சரியா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோவை எஸ்டேட், இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மெடிக்கல் சயின்ஸ் சரியா, இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து திண்டுக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து தருமபுரியில் இருக்கக்கூடியது. ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து தருமபுரியில் இருக்கக்கூடியது. ஜேகேகேஎம் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ். நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ். எஸ்எஸ்எம் காலேஜ் ஃபார்மசி, இது வந்து ஈரோடில் இருக்கக்கூடியது. ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் ஈரோடில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் ஃபார்மடிக்கல் சயின்ஸ் சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா, அதுக்கப்புறம் ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சரியா, இது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் நாமக்கல் இருக்கக்கூடியது. ஜேகேகேஎன், இதுவும் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மடிக்கல் சயின்ஸ் சரியா, இதுவும் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். பாவை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இதுவும் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, நாமக்கல் இருக்கக்கூடியது. செங்குந்தர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, நாமக்கல் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெரம்பலூரில் இருக்கக்கூடியது. விவேகானந்தா ஃபார்மசி காலேஜ் ஆஃப் விமன், சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். எஸ்ஏ ராஜா ஃபார்மசி காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா, அதுக்கப்புறம் தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா, இது எல்லாமே மொத்தம் சேர்த்து நமக்கு 33 ஃபார்ம் காலேஜ் இருக்குது. சரியா, ஃபார்ம் டி காலேஜ். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து வேணும். அது மட்டும் இல்லாமல் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து இதில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.